நேற்றைக்கு வந்து அன்னபுத்தூரில் காலையில் ஒரு நிகழ்வு, அதற்கு பிறகு வந்து இங்கே உலக்கூர் பிரம்மதேசம் மாலை இரவு வந்து பிரம்மதேசத்தில் முடித்தோம். இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்வை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லாத்தையும். நம்முடைய மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், சப் கலெக்டர் எல்லாருமே வந்து இதற்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து மக்களிடையே வந்து மனுக்களை பெற்று அதை உடனடியாக அதை பூர்த்தி செய்யக்கூடிய என்ன செய்யணும் அப்படிங்கிற துறை வாரியாக நாங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற முயற்சி. உங்களுக்கு தெரியும், நான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு முன்பு மக்கள்கிட்ட நான் வந்து பேசும்போது சொன்னேன், நான் முதலில் வெற்றி பெற்ற உடனே நான் வைக்கக்கூடிய அதாவது வாக்குறுதி முதல்ல நான் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சட்டமன்ற அலுவலகம், அந்த அலுவலகம் வந்து நீண்ட காலமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக அது பூட்டிய கிடக்கு, அதில் வந்து யாரும் பயன்பெற முடியல, நம்முடைய கோரிக்கைகள் என்னன்னு வந்து தெரியல, மனு கொடுக்கறது கூட அங்கே ஒரு அலுவலகம் இல்லை, சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதை பெறுவதற்கான இடம் இல்லாமல் இருக்கு, ஆனால் திறக்கிறதுக்கு மனம் இல்லை. அதனால் வந்து நான் முதல்ல வந்தவுடனே இந்த அலுவலகத்தை நான் திறப்பேன்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த புகைப்படத்தை காட்டி வந்து உங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் முதல்ல அந்த அலுவலகத்தை திறந்திருக்கோம். திறந்து அது எல்லாரும் வந்து அங்கே வந்து மனு திறந்துட்டு நம்ம போகிறதில்ல, தினமும் அங்கே வந்து ஆட்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒதுக்கி காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரை அந்த மனுக்களை நம்ம வந்து வாங்கி அது துறை வாரியாக வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். எல்லாருக்கும், எல்லா நிர்வாகிகளுக்கும் தினமும் வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு என்னென்ன வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத, என்னென்ன செய்ய போகிறோம், என்ன தேவைகள் இருக்குது, மக்கள் என்ன கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நான் வந்து எல்லா இடங்களையும் மனுக்கள் வாங்கி இரவு வந்து நம்ம பார்த்துட்டு என்னென்ன மனுக்கள் வாங்குறான்னு அப்பயே பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த தொகுதியை பொறுத்தளவு வந்து நிறையா மனைப்பட்டாதான் வந்து நிறையா வந்து ஒரு கோரிக்கைகளாக வந்து வச்சுருக்கிறாங்க. இப்பயே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய மக்களுடைய கோரிக்கையும் அதுவாக தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது முதியோர் பென்ஷன், சுடுகாட்டுக்கான அந்த மயான குறை, நாடக மேடை, இதை ஒட்டியான அதை சான்றிதழ், இதுதான் நிறையா வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்துலேயும் நம்ம அதுதான் வந்து மனுக்களை வாங்கி நம்ம வந்து இந்த இடத்துல உடனடியாக நம்ம வந்து எதை தீர்க்க முடியும் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் வந்து பேசி ஆட்சியர்கிட்டையும் நம்ம வந்து பேசி இதை வந்து நம்ம வந்து என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மனு கொண்டு வந்திருக்கிற உறவுகள், நீங்கள் கட்டாயம் வந்து இந்த மனுவை கொடுத்துட்டு இந்த பேப்பரை கொடுத்துட்டு இதை அப்படியே போட்டு போயிடுவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வந்து நீண்ட காலமாக நம்முடைய பிரச்சனையாக இருக்குது, நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இது வெறும் பேப்பரில் இதில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடமா நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதை இந்த இடத்துல முழுமையாக எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு குறைகேட்பு நாளாக தான் நம்ம வந்து இதை வந்து மாற்றிருக்கோம். அதுக்கு தான் அதிகாரிகளையும் நம்ம வந்து கூட்டு வந்திருக்கிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்த ஆட்கள் இருந்தால் கூட நம்ம அதிகாரிகளை வச்சு தான் இதை நடத்துகிறோம். அப்போ இதில் என்னென்ன தேவைப்படுது நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அதிகாரிகிட்ட கொடுத்துருந்தா கூட அது பிரச்சனை இல்லை. இந்த மனுவை வந்து நம்ம கொடுத்து அதிகாரிகிட்ட நம்ம வந்து பேசுகிறோம். மரியாதைக்குரிய ஒன்றிய துணைத் தலைவர் பழனி அவர்களும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து மனுவாக நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒன்று, இது வந்து நம்முடைய மக்களுக்கு முழுமையாக இந்த 5 ஆண்டுகளில் ஏற்கனவே நான் வந்து அங்கே செக்ரட்டேரியட்டில் நான் சொன்ன தலைமைச் செயலகத்தில் நம்ம சந்திக்கும் போதும் அதுதான் சொன்னேன். நான் இந்த 5 ஆண்டுகளில் மனைப்பட்டா பிரச்சனை இல்லாத தமிழ்நாடாக நான் மாற்றணும். இது வந்து நம்ம தொகுதியில், நம்ம திண்டிவனம் தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. மனைப்பட்டா அந்த சிலருக்கு மனை இருக்கும் ஆனால் பட்டா இல்லாமல் இருக்கும், சிலருக்கு வந்து அது ரெண்டுமே இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வந்து அதை சரி செய்து பிரச்சனையை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோரிக்கைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ வர 18ஆம் தேதி சட்டசபை கூடுது. கட்டாயம் இந்த தொகுதியில் ஏற்கனவே நான் வந்து 2-3 கோரிக்கைகள் நம்ம வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த சவுக்கு மரங்கள் நிறையா இருக்குது, சவுக்கு மரங்கள் தீ பிடிக்குது, அல்லது சவுக்கு மரங்கள் வந்து அதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது நம்ம தெரியல. அப்போ அதுக்கு ஒரு பேப்பர் மில் இங்கே ஒன்று தொடங்கலாம், அதை வந்து சவுக்கு மில்லை கூழாக்கி அதை ஒரு தொழிற்சாலையை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நம்முடைய படித்த இளைஞர்கள் வந்து அதுக்கான வேலைவாய்ப்புக்கான ஒரு சூழலும் நமக்கு உருவாகும். அப்போ அதையும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இது விவசாய பகுதியாக இருக்கிறதுனால
கட்டாயம் இங்கே வந்து ஒரு விவசாய கல்லூரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் பலமுறை வந்து சொன்னாங்க. அதை நான் வந்து சட்டசபையில் பேசுகிறேன். அதாவது சட்டசபையில் பேச வேண்டிய பிரச்சனை தனியாக இருக்குது. நம்ம கலெக்டர் நம்ம அதிகாரிகளோட பிடிஓ ஆஃபீஸர்ஸோட இங்கே பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம இவங்களே தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் உங்கள் முன்னிலையில் நான் வந்து இந்த மனுவை வாங்கி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து ஒப்படைக்கிறோம். நான் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது அல்லது வேண்டுகோள் அப்படிங்கிறது, வர்ற மக்கள் வந்து கோரிக்கை வந்து சொல்லும் பொழுது கனிவோடு முகமலர்ச்சியோடு அந்த மனுவை வாங்கி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. தயவுசெய்து அதிகாரிகள் வந்து டக்குன்னு வந்து சரி போய் பார்க்கலாம் போகலாம் அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து வேணாம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து பல பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காகத்தான் அதிகாரிகள், மக்களுடைய சர்வெண்ட்டு தான் வந்து நம்ம. அப்போ அவங்களுடைய பணியாளர்களை நம்ம இருந்து இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்கிறீங்க, நான் வந்து அதை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் கூடுதலாக நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்குற பணி வந்து வந்து அரசு வேலை கிடைச்சிருச்சு, அரசுகிட்ட உட்காந்து நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிறது இல்லாமல் மக்களுக்கான சர்வீஸாக அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய வேட்கை. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் இதை ஒத்துழைப்பு கொடுத்து பிரச்சனை வந்து அந்தந்த நேரத்தில் வந்து வர்றாங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் நம்ம வந்து பண்ணலாம். அதோட காவல்துறை நண்பர்கள் வந்து நேற்றைக்கு நான் பேசும்போது பிரம்மதாசத்தில் வந்து சொல்லும் பொழுது நிறையா லிட்டிகேஷன் மேட்ரு, என்னுடைய லேண்டை வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டாங்க, இல்லைன்னா அந்த லேண்டை எடுத்துட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை யார் இன்ஸ்பெக்டர் வரலைங்களா? இந்த வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க உள்ள வாங்க. அவர் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்பொழுதும் அவர் வந்து உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து பெண்டிங் போட எல்லோன்ற பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பாக நாம் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கூட்டத்தில் சொல்கிறது. அதனால் நம்முடைய மக்கள், நம்ம தொகுதி, என்னுடைய தொகுதி, என்னுடைய மக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நான் இங்கே நிற்கிறேன். நான் வந்து பாகுபாடு எப்போதும் கட்சி பாகுபாடும் பார்க்கறதில்ல, சாதி பாகுபாடும் பார்க்கறதில்ல, மத பாகுபாடும் இல்லை. நம்ம வந்து ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்கள், அது வந்து எந்த இதுவும் இல்லை. எல்லோருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் நின்று நான் பேசுகிறேன். யாரும் வந்து முறையிடலாம், இவங்க வந்து நீங்கள் வந்து இவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படிலாம் இல்லை. என்னுடைய நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து தயவுசெய்து நம்பர், அதாவது வந்து எடுக்கலைன்னா கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து அல்லது அந்த மனுவை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டால் கூட நான் உடனடியாக அதை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். அதனால் இந்த 5 ஆண்டுகளும் இந்த தொகுதியை நான் ஒரு ஏற்கனவே சொன்னேன், இனி இது திண்டி வனம் அல்ல, திண்டி வளம் என்று சொல்லக்கூடிய இடமா நம்ம மாற்றணும். அது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் இந்த தொகுதியில் வந்து எந்த போராட்டமுமே இல்லாத ஒரு தொகுதியாக நான் மாற்ற நினைக்கிறேன். கோரிக்கைகளை வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னாலே உடனடியாக வந்து நான் அதை வந்து செய்யக்கூடிய இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். அதிகாரிகள் அது இருக்கிறாங்க, ஒன்றிய தலைவர் இருக்கிறாங்க, ஒன்றிய துணைத் தலைவர் இருக்கிறாங்க. சார் உட்காருங்க. அதனால் வந்து நம்ம எல்லோரும் இணைந்து இந்த தொகுதியை வந்து வளமான தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேட்கை. அந்த அடிப்படையில் நம்ம வந்து வந்திருக்கிறோம். அடுத்து வந்து நான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு பாராட்டிய அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிடும். குறிப்பாக வந்து பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து உங்களுடைய பொற்பாதங்களில் நான் வந்து காணிக்கையாக நான் வைக்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள், குறிப்பாக வந்து மரியாதைக்குரிய தயாளன் அவர்கள், பழனி அவர்கள் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள். அதேபோல் இந்த பகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மரக்காணம் நாகராஜ், இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள், தேமுதிக தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ எல்லோரும் சேர்ந்து தான் என்னை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் அமைச்சராக இங்கே வந்து மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அந்த அமைச்சரவையில் நான் சேர்ந்தாலும் நான் வெற்றி பெற்றதற்கு இந்த கூட்டணி காரணம். அதனால் அந்த நன்றியோடு தான் நான் வந்து இங்கே செயல்படுவேன். அதனால தான் சொன்னேன், நான் கட்சி பாகுபாடு பார்க்கல, சாதி பாகுபாடு பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து தான் வெற்றி பெற முடிஞ்சது. வெறுமனே வந்து தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கலை. எல்லா சமுதாய மக்களும் வாக்களித்து வெற்றி பெற்றதுனால
எல்லோருக்குமான ஒரு அமைச்சர் தான், எல்லோரும் சேர்ந்து தான் நீ ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அதனால எந்த பாகுபாடு இருக்காது. யார்கிட்டையாவது அந்த மாதிரி அதாவது ஒரு மனசுல அப்படி இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி கடல்ல தூக்கி போட்டு நீங்க வரலாம். என்னோட தாராளமாக தலைமைச் செயலகத்துக்கு நீங்க எப்ப வேணுமானாலும் வரலாம். நீங்க அதுல வந்து எந்த நம்ம தொகுதியிலிருந்து வர்றவங்களுக்கு நீங்க முன்னுரிமை உண்டு. தமிழ்நாடு முழுக்க வர்றாங்க. ஆனா நம்முடைய தொகுதியிலிருந்து வர்ற கோரிக்கையோடு வர்றவர்களுக்கு கட்டாயம் வந்து முன்னுரிமை உண்டு. நீங்க வந்து நம்முடைய இங்கே ஸ்பெஷல் பி இருக்கிறாரு முதல்வன், அவருடைய நம்பரை நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த கோரிக்கையை நம்ம வந்து கட்டாயம் செயல்படுத்துவோம். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து முறையிட்டு அதிகாரிகள் வந்து இன்னைக்கு கொடுப்போம், அந்த மனு வந்து எங்காவது வச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி போவாங்க. அது வந்து தீர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அதை வந்து வச்சுக்கிறது இல்லை. அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம வந்து தொடர்ந்து கேட்கணும். அப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். மீண்டும் இந்த எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் அடலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இப்போ வந்து நான் மனு வந்து நான் உங்கள்கிட்ட அங்கேயே யாரும் வர வேணாம், அப்படி உட்காந்துருங்க, யாரும் எந்திரிக்க வேணாம். நான் மனு வாங்க தான் வந்திருக்கிறேன், சால்வை வாங்க வரல, சரிங்களா? அதனால தயவு செய்து மனுக்களை வந்து கொடுங்க. கட்டாயம் இந்த அதிகாரிகளோடு சேர்ந்து நான் வந்து சரி செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.